தமிழிசைய கதை ஆளா வந்தாங்க. ராத்திரியும் பகலுமா கண்ணு முழிச்சு பாதுகாப்பு கவுன்சில வச்சு கூட்டம் போட்டு எல்லாம் பண்ணி பேசி குண்டம் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் முதல்வர் ஐயா சடக்குன்னு முன்னாடி வந்து நன்றி சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டாங்கன்னு வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த நேரத்திலும் தீவிரவாதத்திற்கு பாரத தேசத்திலும் இந்த உலகத்திலும் இடமில்லை என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நமக்கு வேதனையாக இருப்பது என்ன என்றால், அப்படி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை கூட விமர்சனம் செய்பவர்கள் தமிழகத்திலும் இருக்கிறார்கள். நாங்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன நடத்தினோம் என்றால், சட்டவிரோதமாக தமிழகத்தில் பாகிஸ்தானியர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தான் சொன்னோம். உடனே ஏதோ மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வதை போல தமிழக அமைச்சர்களும் முதலமைச்சர் போன்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இது நாட்டின் பாதுகாப்பு. இதே கோவையில் எவ்வளவு பேர் சட்டவிரோதமாக பணியாற்றியதனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நமக்காக தெரியும். அதனால இந்த காலகட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டில் உள்ள பல முதல்வர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உறுதியான நடவடிக்கைக்கும் ராணுவத்தின் தயார் நிலைக்கும், அவர்கள் ராணுவம் தீவிரவாத அமைப்புகளை அழித்து ஒழித்ததற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தமிழகத்தில் மட்டும் முதலமைச்சருக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டடம், தமிழகத்து பிள்ளைங்க நல்லா படிச்சா கூட அதுக்கு முதல்வர் நாள் தான் படிச்சேன் அப்படின்னு முதல்வர் எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக் கொள்ளுகின்ற முதல்வர், எதற்கெடுத்தாலும் உரிமையை எடுத்துக் கொள்கின்ற முதல்வர், இந்த நாடு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு ராணுவத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது நிச்சயமாக நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு உறுதியான நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு ஒரு பாராட்டை பதிவு செய்வதற்கு கூட தமிழக முதலமைச்சருக்கு மனமில்லை என்பதுதான் மிக மனவேதனையாக ஒன்று.